ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th and 12th மாணவர்கள் தங்களுடைய பொது தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்யக்கூடிய ஒரு அஃபீஷியல் அப்டேட் வீடியோ தான். வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து 12th மாணவர்களுக்கு தேர்வுகள் ஆரம்பிக்குது. அப்படி 11th தேர்வுகள் ஆரம்பிக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பல்வேறு மாவட்டங்களில் நடந்து வருது. ஸோ நாளை முதலும் தொடர்ச்சியாக 12th அப்படி எக்ஸாம் நடக்கும். அதை தொடர்ந்து 11th மாணவருடைய ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவருடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்யக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் வீடியோ தான். இப்போ +2 மாணவர்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி பிற்பகலிருந்து டவுன்லோட் செய்யலாம். 11th பிப்ரவரி 19ஆம் தேதி ஆஃப்டர்நூன்லேருந்து டவுன்லோட் செய்யலாம் அப்படின்னு தேர்வுத்துறை அறிவுரைகள் வழங்கியிருக்கு. www.dg.dn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் அதை கிளிக் பண்ணி ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2025 அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே செப்பரேட்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்தி +1 +2 மாணவருடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாகவே அந்தந்த ஸ்கூல்களுக்குண்டு தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் அந்த பள்ளி ஹெச்எம்ஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்களோ அங்கே நீங்கள் அங்கே போய் டீட்டெயிலாக ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. இது ரெகுலராக எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ அன்பார்ந்த மாணவிகளே, உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தொடர்ந்து நடக்குது. வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து பொது தேர்வுகளும் ஆரம்பிக்க போகுது. ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் முடிஞ்ச பிறகு ஸ்கூல் வைப்பாங்களா சார், அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறையா கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாணவர்களுமே உங்களுடைய ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாம். அது தனிப்பட்ட அந்த பள்ளியுடைய முடிவு தான். ஸோ நல்லா படிங்க. இருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ தான் உங்களால் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.